5ஆம் இடத்துல குருச்சந்திரன் இருந்து வீடு கொடுத்தவன் கெட்டு போயிட்டா குழந்தை வாக்கியம் கிடையாது. 8க்குரியவன் உச்சம் பெற்றால் தீர்க்காயில். நான் ஏற்கனவே சொன்னேன், தானத்தில் போய் உட்காந்துட்டா பேரு புகழ் நாட்டில் கீர்த்தி. கீர்த்தினா புகழ் உடையவனாக, நல்ல பிரசங்கி. பிரசங்கினா பேச்சாளனாக பேசி பேசியே சம்பாதிப்பான். யார் பேசி பேசியே சம்பாதிப்பான்? 2ஆம் இடத்தின் அதிபதி சுபரை கூடினாலோ சுபர் பார்த்தாலோ வாக்குநாதனை நல்லோர் காண கூட நோக்க வாக்குத்தான் அவருக்கு செல்வம் வளருமே வாக்கால் செல்வம் தான். எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் சேலம். இது ஒரு ஆன்மீக தேடல். உயர்திரு ஜோதிட முனைவர் சிவன் மதுரை அவர்கள் முதல் முறையாக மதுரையிலிருந்து வருகை புரிந்துள்ளார். அவருடைய தலைப்பு ஜோதிடத்தில் சரியெல்லாம் சரியல்ல அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி ஒரு சிறப்புரையாற்றுவார். ஐயா அவர்களை வருக வருகன்று வரவேற்கின்றோம். ஸ்ரீ யோக வராகி சக்தி பீடத்தினுடைய ஜோதிட வித்யாலயாவினுடைய 32வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு என்னை அழைத்து சிறப்பு செய்த மரியாதைக்குரிய இனிய பண்பாளர், நல்ல மனிதர், சிறந்த ஜோதிடர் குருஜி யோகநாத் அவர்களை வணங்கி, பெரும் திரளாக கூடியிருக்கக்கூடிய ஆன்மீக நண்பர்கள் மற்றும் ஜோதிட அறிஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்து கொண்டு, எனக்கு அவர்கள் வழங்கிய தலைப்பு ஜோதிடத்தில் உண்மையெல்லாம் உண்மை அல்ல என்ற தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். இந்த தலைப்பை எடுத்ததற்கு நோக்கம் என்ன அப்படின்னா, ஜோதிடத்தில் எதுவுமே நிரந்தரமான கருத்து உலகத்திலே கிடையாது. இதுதான் கருத்து அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம ஜோதிட பலன் சொல்லுவதில் தோல்வியை அடைந்து விடுவோம். அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதி உச்சம் பெற்றால் என்ன அப்படின்னா, அடிப்படை படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட சொல்லிடுவாங்க, ஐயா அட்டமாதிபதி உச்சம் பெற்றால் ஆயுள் தீர்க்கம், 8க்குரியவன் உச்சம் பெற்றால் ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு நினச்சி ஆயுள் உங்களுக்கு 85 வயசு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவருக்கு அல்பாயில கொடுத்துரும்னு ஜோதிட விதி இருக்குது. அது பொதுவான விதி. 8ஆம் இடத்தின் அதிபதி உச்சம் பெற்றால் ஆயுள் தீர்க்கம்னு. மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனி உச்சமானால் கூட சந்திரன் சேர்ந்தால் 32 வயது தான் வாழ்க்கை என்று சொல்கிறார். மிதுன லக்கணத்தில் பிறந்தவருக்கு சனி 5ஆம் இடத்தில் துலாத்தில் உச்சமடையும். சனியவன் உச்சமாகி சந்திரன் ஆட்சியானால் 100 வயது என்று புலிப்பாணி சித்தர் சொன்னார். சனி உச்சமாக இருந்து சந்திரன் எவனுக்கு ஆட்சியாக இருக்கிறதோ அவனுக்கு 100 வயசு எழுதி வச்சுக்கிட்டார். அது ரைட்டு. ஆனால் மிதுன லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல அதே ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தினோம்னா, சனி உச்சமாக இருக்குப்பா, கூட சந்திரனும் சேர்ந்திருக்காரு, அதுவும் பூரண சந்திரன் வேற சேர்ந்திருக்காரு, ஆயுள் தீர்க்கம் சொல்லக்கூடாது, அவனுக்கு வாழ்க்கையே 32 வயசு தான்ட்டார். கூட சந்திரன் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த சூத்திரம் அப்ளிகேபிள் ஆகும். சந்திரன் சேராட்டி அவருக்கு 100 வயது தான். அதுதான் நான் ஜோதிடத்தில் உண்மையெல்லாம் உண்மை அல்ல அப்படின்னு தலைப்பு எடுத்ததோடைய காரணமே, நம்ம எதெல்லாம் உண்மை நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் பொய்யா வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஜோதிடத்தில் உள்ள மூல நூல்களை பூரா தொகுத்து வைத்தோம் என்று சொன்னால் அதில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பாட்டு தான் இருக்கும். அதுக்கு மேலே நமக்கு கிடைக்கல, நிறையா மூல நூல்கள் கிடைக்கல. என்கிட்ட 80 நூல்கள் இருக்குது. மொத்தம் ஒரு தோராயமாக பார்த்தோம்னா 50,000 ஃபார்முலா. 50,000 ஃபார்முலாவும் தெரிஞ்சால் ஜோதிடத்தில் பெரிய ஒரு மனிதனாக வரலாமா அப்படின்னா முடியாது. அப்புறம் எதை படித்தா முடியும்? விதி விலக்குகள் அப்படின்னு சொல்லி ஒரு 2000 இருக்கும், 2000 விதி விலக்குகள். அந்த 2000த்தையும் தெரிந்தால்தான்
இந்த 50,000 சூத்திரங்களை நாம் கற்றதனுடைய முழு பலனை அனுபவிக்க முடியும். இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் அப்படியே வரிசையாக பாருங்களேன். எவ்வளவு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அதை ஆழமாக பார்க்கும்போது ஓ இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு தோணும். பாருங்க, 8க்குரியவன் 3இல் இருந்தால் தீர்க்காயில். ஜாதக அலங்காரத்தில் தனி 4 வரி பாட்டை நான் அப்படியே சுருக்கி ஒரே வரியில் சொல்கிறேன். 8க்குரியவன் 3ல் இருந்தால் அவனுக்கு என்னது? ஆயில் தீர்க்கம். ஆனால் இது மட்டும் தெரிஞ்ச ஆயில் தீர்க்கம் சொல்லக்கூடாது. 6க்குடையவன் சேர்ந்தாலோ 6க்குடையவன் பார்த்தாலோ அல்பாயிலை தந்து விடும்ன்றார். முதல் சொன்னது விதி, 2வது சொன்னது விதி விலக்கு. இப்போ விதியை மட்டும் நம்ம தெரிஞ்சு சொன்னோம் அப்படின்னா ஒரு ஜோதிடருடைய வாக்கு பொய்யாகி போயிடும். 8க்குரியவன் 3இல் இருந்தால் ஆயில் தீர்க்கம். யார் சேரக்கூடாது? 6க்குரியவன் சேரவோ பார்க்கவோ கூடாது. இதுதான் விதி விலக்கு. அதுக்கப்புறம் குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இந்த 4 பேருமே 6, 8, 12 மறைஞ்சிட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம்? சுபக்கிரகங்கள் எல்லாமே 6, 8, 12 மறைஞ்சு வச்சு உன் வாழ்க்கையில் ஒரு விருத்தியும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. நல்லா கேட்டுக்குங்க. குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இந்த 4 பேரும் 6, 8, 12 மறைந்து விட்டால் சுபக்கிரகங்கள் அனைத்தும் மறைந்து விட்டது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது தப்பாயிரும். அதுக்கு என்ன பலனா? குபேரனைப் போல செல்வம் பெற்றவனாகவும் அநேக குடிமக்களை காப்பவனாகவும் அரசியலில் ஒரு பெரிய ஆளாக இருப்பேன். அல்லது ஐயா சொன்ன மாதிரி செவ்வாய் படுத்துச்சுன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் டிஎஸ்பி, ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், அட்லீஸ்ட் ஒரு வார்டு கவுன்சிலராகவும் இருப்பான். அப்போ குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இவர்கள் 6, 8, 12 மறைந்தால் குபேரனைப் போல சம்பத்து பெற்று வாழ்வான் என்பதுதான் இந்த கருத்து. தாய்மகள் ஏசல் என்ற நூலிலே பக்கம் 134வது பக்கத்தில் 159வது பாட்டில் இந்த செய்தி இருக்குது. நான் பெரிய பெரிய பாட்டை உடைச்சி ஒரு சின்ன மாத்திரை மாதிரி ஆக்கி உங்களுக்கு தந்துடுறேன். சின்ன விஷயம், அவ்வளோதான். திருக்குறள் எப்படி? திருக்குறள் ஒரு 10 பக்கம் 10 வரி எழுதியிருந்தால் இன்றைக்கி திருவள்ளுவர் ஃபேமஸ் ஆகிருக்க மாட்டார். சொல்ல வேண்டிய விஷயத்தை நறுக்குன்னு சொல்லிட்டு வந்துடணும். நான் பெரும்பாலும் எங்கே பேச போகிறோமோ அங்கே வந்து நான் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு கேட்பேன். ஏன்னா நிறைய இடத்துல அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு ஊரில் நான் எவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு கேட்டால் படக்குன்னு கோவப்பட்டார். என்னங்க இப்படி கட்டுப்பட்டீங்க? நம்ம ஊருங்க, அது நம்ம நிகழ்ச்சிங்க, நம்ம மைக்குங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் 20 நிமிஷத்தில் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னாரு. நான் உட்காந்து அனாதையை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா? அதிக நேரம் பேசுவது சிறப்பில்லை. கற்பனையில் ஜோதிடம் சொன்னால் அது சிறக்காது. கற்றதை எவன் சொல்லுகிறானோ அதுதான் நிலைக்கும். கற்பனை நம்மளா எதுக்கு இவ்வளோ 10 நாளாக உட்காந்து எதை சொல்லலாம்னு தயார் பண்ணிட்டு வந்திருக்கோம்? இந்த பேப்பரை தூக்கி போட்டு பேசுகிறதுக்கும் பக்க நம்பரை சொல்லும்போது இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு தன்னம்பிக்கை வரும். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கங்க, நான் சொன்னது உண்மையாக பொய்யான்றதுக்காகத்தான் பக்கத்தையும் இதையும் சொல்கிறது. அதுக்கடுத்து தனாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்கணத்திலிருந்து 2ஆம் அதிபதி 6, 8, 12 மறைந்தால் 2ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் போச்சு. அப்படி தான் சொல்லுவோம். தனாதிபதி 6, 8 மறைஞ்சிட்டாரு, உனக்கு தனம் கிடையாது. 11ஆம் இடத்தின் அதிபதி லாபக்கோள் வந்து 6, 8, 12 மறைஞ்சிட்டா லாபம் இல்லை. 1, 6, 2, 8 ஒளிந்திட்ட லாபக்கோளே வாராது செல்வம் தேடி வாழ்நாள் எல்லாம் வறுமையே மிஞ்சிட்டார். எவனுக்கு 11ஆம் இடத்தின் அதிபதி 6, 8, 12 போய் மறையுதோ வாராது செல்வம் தேடி வாழ்நாள் எல்லாம் வறுமையே மிஞ்சிட்டார். இந்த திசை வந்தால் நல்லா இருக்குமா, அந்த திசை வந்தால் நல்லா இருக்குமான்னு நினைக்காதப்பா. உன் லைஃபே முடிஞ்சு போ. பிஸ்னஸ் பண்ண நீ லாயக்கில்லை. அதே மாதிரி தனாதிபதி 6, 8, 12 மறைஞ்சா தனம் இல்லை என்று சொல்லக்கூடாது. கேந்திரத்தில் சுக்கிரன் இருந்து பார்த்து விட்டால் கோடீஸ்வர யோகம்ட்டான். பாருங்க, சொன்னது விதி, அடுத்து சொன்னது விதி விலக்கு. கேந்திரத்தில் ஒரு சுக்கிரன் இருந்து
அந்த தனாதிபதியை மறைந்த 6-8-12 பார்த்துட்டா அப்படியே வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். அவன் பெரிய கோடீஸ்வரன்டான்ட்டான். எப்போ அந்த திசை நடைமுறைக்கு வரும்போது, அல்லது அந்த திசை யாருடைய சாரத்தை வாங்கி இருக்கிறதோ அந்த சாரநாதனுடைய திசை வரும்போது, அவன் வீட்டிலே போர்வையை பொத்தி கொண்டு படுத்து கொண்டிருந்தாலும் கொட்டோ கொட்டோ என்று கொட்டும். மாற்றமே கிடையாது. திறமை புலமை இதெல்லாம் உலகத்திலே கிடையாது. எவனுக்கு ஜாதக அமைப்பு சரியாக இருக்கிறதோ அவன் புலமையானவனாக வருகிறான், திறமையானவனாக வருகிறான். இப்போ நம்ம இத்தனை பேர் இணைஞ்சிருக்கோம்னா நம்ம எல்லாத்துக்குமே ஜோதிடர் ஆவதற்கு விதி இருக்கு. ஒரு 25 ரூல்ஸு. அந்த ரூல்ஸில் வராத ஒருவரும் இந்த கூட்டத்தில் பங்கு வர முடியாது. யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த ஜோதிட வீடியோக்களை அவர்கள் தேடி தேடி பார்ப்பார்கள். இல்லாட்டி அவங்க விதியை ஸ்ட்ராங்காக அனுபவிக்கணும்னு இறைவன் எழுதி வச்சுட்டான். ஒரே வரியில் கண்ணதாசன் சொன்னார்ல, அங்கிருந்து ஆட்டுகின்றவன் தினம் ஆடுகின்ற நாடகம் இதுன்ட்டான். த ஸ்கிரிப்டட் ஏற்கனவே எழுதி வச்சுட்டான் இறைவன். போ பூமியில் போய் இதா போய் நீ திருடனா போ, நீ ஒரு கொலகாரனா போ, நீ நாட்டை ஆளு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் தலையில் வச்சு அனுப்பிட்டான். நம்மெல்லாம் நாடக நடிகர்கள், வி ஆர் ஆக்டர்ஸ். ஏற்கனவே ஸ்கிரிப்ட் எழுதிறவன் தலைக்குள்ளே வச்சு மூடி அனுப்பிட்டான். அதை தேங்கி நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து குருவும் சந்திரனும் சேர்ந்தா உனக்கு குருச்சந்திர யோகம், குருவும் சந்திரனும் பார்த்துட்டா உனக்கு குருச்சந்திர யோகம், குரு சந்திரனுடைய சாரத்தையோ சந்திரன் குருவினுடைய சாரத்தையோ வாங்கிட்டா உனக்கு குருச்சந்திர யோகம்னு மொட்டையா சொல்லிடாதப்பா. நன்மை 20% தான் குருச்சந்திரன் யோகம், 80% ஆபத்து இருக்கு. 7ஆம் இடத்துலலாம் குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தா திருமணம் இல்லை, வேட்டல் இல்லைன்றார். திருமணம் இல்லை, அப்படியே திருமணம் நடந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்காது, வம்சம் நாசம்ன்றார். 5ஆம் இடத்துல குருச்சந்திரன் இருந்து வீடு கொடுத்தவன் கெட்டு போயிட்டா குழந்தை பாக்கியம் கிடையாது. குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு ஜோசியர் கரெக்டாக கணிக்கிறதுக்கு அவருக்கு 200 விதி தெரியணும். 200 விதி. நான் இதுவரை மூல நூலை பூரா படித்து 160 விதி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இன்னும் இருக்குது, நான் படிக்காத விஷயம் இருக்குது. அப்போ 160 விதியையும் தாண்டி எவனுக்கு ஜாதக அமைப்பு இருக்கிறதோ அவருக்குத்தான் குழந்தை பாக்கியம் இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கு. அப்போ குருச்சந்திரன் யோகம் என்பது ரொம்ப மைனூட்டாக நம்ம பார்த்து சொல்லணும். குருவும் சந்திரன் சேர்ந்துட்டா விசுக்குன்னு குருச்சந்திர யோகம், குருவும் சந்திரன் சமசஸ்பத பார்வையை 7ஆம் பார்வையை பார்த்துருச்சுன்னா குருச்சந்திர யோகம் சொல்லிடக்கூடாதுன்றான். பாருங்க, அடுத்து 8க்குரியவன் உச்சம் பெற்றால் தீர்க்காயில். நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனால் கும்பலக்கணத்துக்கு 8க்குரியவன் அட்டமாதிபதி உச்சம் பெற்றால், கும்பலக்கணத்துக்கு 8க்குரியவன் யாரு? சூரியனுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ மகர லக்கணம் வருமோ? ஆமாம். கும்பலக்கணத்துக்கு சூரியன் உச்சமடையக்கூடாதுன்றான். உச்சமடைஞ்சால் என்னங்க ஆகும்? சிறைவாசம் போயிடுவான்றான். ஆமாம், சூரியன் உச்சமடையக்கூடாது. நம்ம சூரியன் உச்சமடைஞ்சாலே சூரியனுடைய காரகத்தை எடுத்துக்கிடுவான். அரசு பதவி உனக்கு கிடைக்கும், நீ அரசியல்வாதியில் பெரிய ஆள் ஆயிடுவ. சூரியனுடைய காரகத்துவம்லாம் பார்த்தீங்கன்னா சிலிம்பின் மயிர்ன்றார். குமாரசாமியை தேசியர் எழுதுகிறாரு, சிலிம்பின் மயிர் அப்படின்னா என்னங்கட்டா சீப்புக்கு கட்டுப்படாத மயிருன்றார். சில பேர் சீப்பை வச்சு சீவுனாலும் அவனுக்கு முடி ஒழுங்காகவே நிற்காது. அவனுக்கு அந்த சூரியன் அப்படி இருக்குன்னு அர்த்தம். சிலிம்பின் மயிர் அது மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து சூரியனும் புதனும் சேர்ந்துட்டாலே சூரிய புதாத்திய யோகம், நிபுணத்துவ யோகம் 2 பேர் இருக்கிறதுக்கு. சூரிய புதாத்திய யோகம் சொல்லுவாங்க, நிபுணத்துவ யோகம் என்று சொல்வார்கள். ஆனால் புதன் அஸ்தமனம் அடைந்து விட்டால் ஒருபோதும் சூரிய புதாத்திய யோகம் ஒர்க் ஆகாது, ஒருபோதும் வேலையாகாது. இன்னைக்குத்தான் அஸ்தமனம், வக்ர அஸ்தமனம் இதையெல்லாம் இன்றைக்குத்தான் ஜோதிடர்கள் ஜோதிட நூலிலே குறிப்பிடுகிறார்கள். 1980-83 இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்தா அஸ்தமனம் போட்டிருக்க மாட்டாங்க.
வக்கரம் போட்டிருக்க மாட்டாங்க. நிறைய கிரகங்கள் மாறி இருக்கும். முதல் ஒரு ஜாதகத்தை வாங்கினோடனே அது வாக்கியத்தில் இருக்கா திருக்கணிதத்தில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். உங்களுக்கு எதில் நம்பிக்கை இருக்கிறதோ, நான் இதுதான் சிறந்தது அதுதான் சிறந்ததுன்னு சொல்ல மாட்டேன். எது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, கணிப்பில் எது கரெக்டாக வருகிறதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் 2003 இந்த துறையில் இருக்கேன். 2003 திருக்கணிதம் தான் எனக்கு சரியாக வருகிறது என்பதை இந்த மன்றத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். அப்போ அஸ்தமனம் பெற்ற கிரகத்திற்கு பார்வை வலு இல்லை. நல்லா கேட்டுக்குங்க. குரு அஸ்தமனம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா 5, 7, 9 பார்க்குதுன்னு நினைக்காதீங்க. த பிளைண்ட் குரு முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் மூல நூலில் இருக்குது. நானாக கற்பனையில் சொல்லலை. பராசர ஹோராவில் இருக்குது. பார்வை வேலை எடுக்காத. பராக கணிதம்னு ஒரு புக்கு இருக்குது. கணிதத்துக்கு மட்டும், மேத்தமெட்டிக்ஸுக்கு. அந்த நூலில் இது இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அஸ்தமனம் அடைஞ்ச கிரகத்துக்கு பார்வையை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அஸ்தமனம் அடைந்த கிரகம் சாம்பலாக போன கிரகம். அதனுடைய காரகத்துவத்தை, ஆதிபத்திய உறவை ஒருபோதும் செய்யாது. அப்போ சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தாலே சூரிய புதாத்திய யோகம் என்று சொல்கிறேன். புதன் படிப்புக்கு மட்டும் அதிகாரின்னு யார் சொன்னது? கல்வி என்பது, அறிவு என்பது குரு. புதன் கணித வித்தை காரன், லாபக்காரன். குருவையும் புதனையும் போட்டு நிறைய பேர் குழப்புறோம். ஒரு நிமிஷம் உங்களுக்கு உங்கள் கேள்விக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஐயா கேட்டார், இருந்தாலும் தொடர்ந்து கேட்கும்போது இங்கே ஒளிப்பதிவு தடையாகும். எனக்கு 25 நிமிஷம் தான் கொடுத்துருக்காரு. இப்போ 25 நிமிஷம் ஆச்சா? ஆமாம், இப்போ என்னமோ சொல்ல வந்தேன். ஐயா, லாபக்காரகன் என்பது புதனியா, தனக்காரகன் குருயா. இந்த ரெண்டையும் போட்டு நம்ம குழப்பக்கூடாதீங்க. மூல நூல்ல தெளிவாக இருக்கியாது. அறிவுக்கு படிப்புக்கு குரு. நல்லா கேட்டுக்குங்க. கணிதத்திற்கு புதன், புத்தி கூர்மைக்கு புதன். 10ஆம் அதிபதியோடு புதன் சேர்ந்தால் கணித வித்தையால் ஜீவனம் செய்வான். கரெக்டாக இருக்கு. எத்தனையோ ஜாதகத்தில் பார்த்து சொல்லியிருக்கோம். இந்த செய்தி வீமேஸ்வர உள்ளமுடையான் அப்படின்ற நூலில் இருக்குங்க. 10க்குரியவனோடு புதன் சேர்ந்தால் கணித வித்தையால் ஜீவனம் செய்வான். பிகாம் படிச்சிருப்பான், ஆடிட்டிங் படிச்சிருப்பான், அக்கௌண்டன்ஸ் படிச்சிருப்பான், பேங்கில் வளர்ப்பான், அல்லது பணத்தை எண்ணுவான். இப்போ பொள்ளாச்சிலேருந்து நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன். எடுத்தோன்னு சொன்னேன், நீ அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாக வேலை பார்க்கணும். என்ன வேலை பார்க்குறீங்கன்னு. என்ன சார் பார்த்தோன்னு சொல்லிவிட்டீங்க. நான் ஒரு பள்ளிக்கூடத்தில், பெரிய பள்ளிக்கூடம் சார் பொள்ளாச்சியில், அங்கே ஒரு ஸ்கூலில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன்ட்டான். ஆச்சரியம் இல்லை. நம்ம கரெக்டாக ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. அவ்வளோதாங்க. குட்டி குட்டி ஃபார்முலா இருக்குங்க. 10க்குரியவனோடு சூரியன் சேர்ந்தால் அப்பாவுடைய தொழிலை பெரும்பாலும் செய்வாங்க. 10க்குரியவனோடு சூரியன் சேர்ந்தால் தந்தையின் தொழிலை செய்தால் சிறப்பு. 10க்குரியவன் 6, 8, 12 இருந்தால் நிலையான தொழில் கிடைக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பாகி போயிடும். 10க்குரியவன் 6, 8, 12 மறைஞ்சா தொழில் பார்ப்பார். அந்த 10க்குரியவரோட திசை வரும்போது அரசு பணியில் இருப்பவர் சிறைச்சாலை செல்வார். மாற்றமே கிடையாது. நான் என்னுடைய நண்பருங்க, நல்ல மனிதர், ஒரு 50 பேர்த்தில் சர்வே எடுத்தீங்கன்னா 50 பேர்த்துலேயே நல்ல மனுஷன் வாங்க. கரெக்டாக 10க்குரியவன் புதன் தூக்கி உள்ளே வச்சிருச்சு. 120 நாள். நான் நேரே போனேன் வீட்டுக்கு. எதுக்கு போயிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஐயா சொல்லிட்டார், ஜாதகம் வாங்கணும். விதிப்படி தான் நடக்குதா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜோதிடர் ஒருத்தர் பொத்துன்னு கீழே விழுந்து கால் உடையுது அப்படின்னா, இப்போ என்ன ஓடுது, அவனுக்கு என்ன திசாபுத்தி இருக்கும், காலில் அடிபடுது, அப்போ சனியோட கனெக்டிவிட்டி இருக்கான், ஆய்வில் இருக்கணும். ஐயா செவ்வாயை பற்றி மிகச்சிறப்பாக பேசினார். செவ்வாய்க்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் குருவோ புதனோ இருந்தால் அவன் அரசு பணியில் உறுதியாக இருப்பான். ஜோதிட சுருதி, நவரச ஜோதிட சுருதி என்ற நூலில் இந்த செய்தி இருக்கிறது. செவ்வாய்க்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம்
அல்லது 9ஆம் இடம் 10ஆம் இடத்தில் குருவோ புதனோ ஏதாவது ஒன்று இருந்தாலே அவன் உறுதி அரசு பணியில் இருப்பான். செவ்வாயை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்கா, ஐயா பேசிட்டாங்க. அதுக்கடுத்து எந்த கிரகமும் கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு. லக்னாதிபதி கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலோ இருந்தால் நல்லது. தனாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்தால் சிறப்பு. ஒவ்வொரு பாவகத்தின் அதிபதியும் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்தால் சிறப்பு அப்படின்றது பொது விதி. ஆனால் 6க்குரியவன் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருக்கக்கூடாது. இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா சொல்லொன்னா துயரத்தை அடைவான். 6க்குரியவன் கேந்திரத்திலே திரிகோணத்திலே இருக்கக்கூடாது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அந்த 6ஆம் பாவகம் என்பது நோய், கடன், வழக்கு, வம்பு, ருண ரோக சத்ருஸ்தானம். இதில் ஏதாவது நன்மை இருக்கா? 6, 8, 12 இருக்கிறது நல்லது. கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்தால் சொல்லன்னா துயர் அடைவான். ஆனால் சுவர் பார்த்துட்டால் அவன் மந்திரி. சுவர் பார்த்துட்டா மந்திரி. இது யார் சொன்னது? புலிப்பாணி சித்தர். புலிப்பாணி சித்தர் இதை சொல்கிறார். இது கரெக்டாக இருக்குங்க. ஜாதகத்தை நீங்கள் டக்குன்னு 6ஆம் இடத்தை பாருங்கள், கேந்திர திரிகோணத்தில் இருக்கான்னு பாருங்கள், அந்த திசா நடைமுறைக்கு வந்துருச்சான்னு பாருங்கள். வந்து முடிஞ்சிச்சுன்னா அந்த தேதியை குறிங்க. இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரை படாத பாடு பட்டிருப்பேன்னு பாருங்கள், கரெக்டாக இருக்கு. அதே நேரத்தில் சுவர்கள் பார்த்துட்டா மந்திரின்ட்டான். மந்திரினா மந்திரி, எல்லா மந்திரிக்கும் மந்திரி ஆக முடியாது. மந்திரியை போல வாழ்வான். காரு, பங்களா, ஆளடிமை, இப்படி கை தட்டுனா 4 பேர் வந்து நிற்கிறது, எல்லாமே வந்து கிடைக்கும். சொகுசான வாழ்க்கை வாழ்வான். அதுக்கடுத்து சனியும் சூரியனும் கூடினால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு ஆகாது. இப்படிலாம் சொன்னோம்னா அப்பா எங்கள் அப்பா தாங்க எனக்கு உயிர்னுவேன். அவர் வெளியில் நிற்கிறாருங்க, நீங்கள் வேறு அப்பாவுக்கும் பிள்ளைக்கு ஆகாதுங்கிறீங்க. இப்படி சொன்னோம்னா உறுதியாக ஃபெயிலியர் ஆகிடும். இது பொதுவாக நிறைய பேர் சொல்கிறாங்க. எந்த நூலில் இருக்குதுன்னு தெரியல. நூலில் இல்லாத கருத்தை நாம் எப்போதுமே சொல்லக்கூடாதுங்க. எப்போயுமே சொல்லக்கூடாது. சொன்னோம்னா நம்ம ஜெயிக்க முடியாது. ஜோதிஷத்தில் அதே அளவில் தான் இருக்கணும். 200 ரூபா வாங்கினோம்னா 20 வருஷம் கழிச்சு 200 ரூபா தான் வாங்கிட்டே இருப்பார். 200 ரூபா வாங்கினவர் 500 ரூபா வாங்கினார் அப்படின்னா வளர்ச்சி. 500 ரூபா வாங்கினவர் 1000 ரூபா வாங்கினா வளர்ச்சி. 1000 ரூபா வாங்குறவர் 5000 ரூபா வாங்கினா ரொம்ப வளர்ச்சி. ஏன்னா கூட்டம் வர வர அவர் ரேட்டு கூட்டுவார். அது அவர் புலமைக்கும் திறமைக்கும் இறைவன் அளித்த காணிக்கை. எல்லா ஜோசியரும் சம்பாதிக்க முடியுமா? எல்லா ஜோசியருக்கும் 2ஆம் இடம் இருக்குது, 11ஆம் இடம் இருக்குல்ல. நமக்கு அது நல்லா இருந்தாத்தேன் கல்லா கட்டுமே தவிர, இல்லாட்டி நம்ம ஜாதகத்தை எடுத்து முறைச்சி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். என்ன 2ஆம் இடம் இப்படி இருக்குது, 7ஆம் இடம் இப்படி இருக்குது, மொத்தம் 12 இடமுமே விளங்கலையே. இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி, அல்லது நம்ம எடுத்துக்கிட்டு இன்னொருத்தட்டு போகணும். சூரியனும் சனியும் சேர்ந்தாலே அப்பாவுக்கு மகனுக்கு ஆகாதுன்ற கருத்தை கான்செப்டை விட்டுறணும். பாருங்கள், தாய் மகள் ஏசரில் ஒரு பாட்டு எழுதுகிறாரு, பக்கம் 146, பாடல் 171. நல்ல சனி வெய்யோனும் நவமாரில் ஒன்று சேர்ந்து நிற்க ஜென்மன் நாட்டில் கீர்த்தி புகழுள்ளோன் நல்ல பிரசங்கி யாவான் தாயே. 6ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ சனியும் சூரியனும் ஒரு மனுஷனுக்கு நல்ல ஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டா பேரு புகழ் நாட்டில் கீர்த்தி. கீர்த்தினா புகழ் உடையவனாக, நல்ல பிரசங்கி. பிரசங்கினா பேச்சாளனாக பேசி பேசியே சம்பாதிப்பான். யார் பேசி பேசியே சம்பாதிப்பான்? 2ஆம் இடத்தின் அதிபதி சுபரை கூடினாலோ சுபர் பார்த்தாலோ வாக்குநாதனை நல்லோர் காண கூட நோக்க வாக்குத்தான் அவருக்கு செல்வம் வளருமே வாக்கால் செல்வம் தான். பேசி பேசியே சம்பாதிப்பான். நான் பட்டிமன்ற பேச்சாளர், பேசுகிறப்பே தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு, அந்த வாடை வருது. இது வரைக்கும் 5 நாட்டுக்கு போயிருக்கேன். 6ஆவது நாட்டு லண்டன் போக போகிறேன். இந்த வெளிநாட்டுக்கு என்னை கூட்டிட்டு போனது எதுங்க? 2ஆம் இடமுங்க. நம்ம சோசியத்திலே தான் இருக்கணும். 2ஆம் இடத்தின் அதிபதி எனக்கு மீன இலக்கணம். 2ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் கன்னியில் இருக்கு. அங்கே சந்திரன் புதன் உச்சம். 3ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறேன்.
வாக்குநாதன் ரெண்டாம் அதிபதி செவ்வாய் கண்ணியில் இருக்குது. 3ஆம் இடத்துல ரிஷபத்தில் குரு இருந்து 5ஆம் பார்வையா லக்னாதிபதி வேற குரு பார்க்குறேன். வாக்கு செல்வம். 19 வயதிலே மேடை பேச ஆரம்பித்தேன். பெருமைக்கு சொல்லலை, தமிழ்நாட்டில் நான் பேசாத கிராமங்கள் இல்லை, பேசாத ஆன்மீக சொற்பொழிவு இல்லை. 2 முதலமைச்சரை கீழே அமர வைத்து மேடையில் பேசிய பெருமை எனக்கு உண்டு. 2 முதலமைச்சர். அம்மா ஜெயலலிதா அம்மையாரை தஞ்சாவூர் மெடிக்கல் கல்லூரி கிரவுண்டிலே 1996ஆம் ஆண்டு உலக தமிழர் மாநாடு நடக்கும்போது அம்மையார் தலைமையில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திருச்சியிலே அறிவாலயம் திறப்பு விழாவின் போது அவருடைய பேச்சை எங்கள் அப்பா என்னை தோளில் ஏற்றி வச்சு கலைஞர் பேச்சை கேள்றான்னார். சின்ன பிள்ளையில அந்த மேடையில் உட்காந்து எங்கள் அப்பா என்னை தூக்கி அன்றைக்கி காட்டினார். இன்றைக்கி எங்கள் அப்பா இல்லை, ஏன்னா அன்னைக்கு கலைஞர் பேச்சை நீ கேளுன்னு சொன்னார். இன்றைக்கி கலைஞர் ஏன் பேச்சை கேட்க உட்காந்துருக்காருன்னு நினச்சேன். அப்படி போதுன்னு அழுக வந்துருச்சு. திருச்சி அறிவாலயம் திறப்பு விழா அன்னைக்கு நாங்கள் பட்டிமன்றம் பேசினோம். சிஎம் இந்த ஐயா அவ்வளோ தூரம் தான் உட்காந்துருக்கார் சிஎம். இதெல்லாம் ஒரு அந்த 2ஆம் இடம் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஜோதிடம் என்பது ரகசியம். QR கோடு. ஜோதிடர்கள் அனைவரும் QR கோட் ரீடர். நம்மளா ரீடர். அடுத்தவனுடைய கர்மாவை பற்றி தெரிந்து சொல்லுவதற்கு நமக்கு இறைவன் ஆசீர்வாதம் வணங்கியிருக்கணும். 7ஆம் இடம் சுக்கிரன் வீடாக வந்து சனி செவ்வாய் சேர்ந்து இருந்தால் அது வேற மாதிரி. ஒரு பொம்பளையால் வந்து உட்காருது. 7ஆம் இடம் சுக்கிரன் வீடாக வந்து சனி செவ்வாய் சேர்ந்து உட்காந்துருந்தா என்னங்க அர்த்தம்? திசை மாறிய பறவை. நம்ம சில வார்த்தையை பார்த்து பயன்படுத்தணும், இல்லாட்டி யூடியூப்பில் இவர் எடிட் பண்ணி விட்டுருவார். திசை மாறிய பறவை நான் சுக்க சொல்லுவோம். நான் பல பேர்த்துட்டு சொல்லியிருக்கேன், இந்த திசையில் இந்த டயத்துலேருந்து இந்த டய வரையும் மாறிட்டீங்களேன்னு. உடம்புல குப்புன்னு வேர்த்ததை பார்த்துருக்கேன். ஏன்னா எந்த ஒரு பொண்ணும் இந்த விஷயத்தை மட்டும் ஒத்துக்கிற மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் ஒத்துக்குருவாங்க சார். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பட்டக்குன்னு எந்திரிச்சு நம்ம மேலே கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கு. உண்மைதான் சார். ஏன்னா வாங்கிருச்சுன்னா அடுத்து வராதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த அளவு போட்டு உடைக்கிறேன். அப்படி ஏன் மூல நூலில் இருக்குங்க செய்தி இருக்கிறதுனால அடிக்கிறோம். டப்புன்னு இந்த ரூல்ஸ் தெரியும் அப்படின்னு நம்ம அடிச்சுக்கிறோம். அது மாதிரி சுக்கிரன் கேந்திரத்திலேயோ இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் சுக்கிரன் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்தால் சிறப்பு. எந்த ஒரு கிரகமும் கேந்திரத்தில் திரிகோணத்தில் இருந்தால் சிறப்புன்னு சொல்லுவோம். ஆனால் சுக்கிரனுக்கு 8ஆம் இடம் மிகச்சிறந்த யோகத்தை தரும்ன்றான். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் பெரும்பாலும் 85% அரசு பணியில் உள்ளார்கள். மாற்றமே கிடையாது. 85%. ஆனால் போகிறப்ப பூரா அழைச்சி எடுத்துகிட்டு போயிடும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் மனைவி சரியாக அமைவதில்லை. ஆம்பளைக்கு சுக்கிரனும் பெண்களுக்கு செவ்வாயும் பாதிப்புக்கு உள்ளாச்சுன்னா சோழி முடிஞ்சு. அந்த திசாபுத்தி வரும்போது அது தன்னுடைய வேலையை கரெக்டாக காட்டுது. ஐயா அவங்க சொன்னாங்க கடகராசிக்கு எது சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. சுக்கிரன் தான் சிறப்பு. கடகராசிக்காரனுக்கு மிகவும் தொல்லை தரக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிரன். 5, 9 இருந்தால் அந்த சுக்கிரன் மிகச்சிறந்த ராஜயோகத்தை வாரி வாரி கொடுக்கும். இதுவும் புலிப்பாணி சித்தரன் சொல்றாரு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் யார் தொந்தரவு கொடுப்பா, அந்த தொந்தரவு கொடுக்கக்கூடிய கிரகம் எங்கே இருக்கணும்? துலா லக்கணத்துக்கு யார் தொந்தரவு கொடுப்பா? சூரியன். கரெக்டாக சொல்லிட்டீங்க, சூரியன். அந்த சூரியன் 1, 5, 9 இருந்தால் சூரிய திசையில் இமாலய வளர்ச்சி அடைவான். சனி திசை சுக்கிர புத்தி நடக்கும்போது ஜாதகத்தை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஏன்னு கேட்டால் இதுக்கு மட்டும் தனியாக உத்தரகாலாமிர்தம் என்ற நூலிலே மகாகவி காளிதாஸ் தனியாக தன்னுடைய குறிப்புகளை எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னா, கொடுக்க வேண்டிய சிறப்பான வாய்ப்பை அந்த திசாபுத்தியில் உனக்கு கொடுப்பேன், கெடுக்க வேண்டிய கெடுபலனை அழகாக அந்த திசாபுத்தியில் உனக்கு கொடுப்பேன்ட்டார். எடப்பாடி பழனிசாமி ஐயா அவனுடைய திடீர் சிஎம் பதவிக்கு என்ன காரணம் தெரியுமா? இதேதான் மகாகவி காளிதாஸ் சொன்ன அந்த கருத்து அப்படியே ஐயாவுடைய ஜாதகத்தில் இருந்துச்சு. சனி உச்சமுங்க அவருக்கு, சுக்கிரனும் உச்சம்.
கரெக்டாக சனி திசை சுக்கிர புத்தியில் கொடுக்க வேண்டியதை விசேஷமாக கொடுப்பேன், கெடுக்க வேண்டியதை விசேஷமாக கெடுப்பேன் என்று சொன்னார். அப்படி இருக்கும்போது அவரே சற்றும் எதிர்பார்க்கலை. அவர் அன்னைக்கு சிஎம் ஆகிறப்ப நான் சேலத்தில் தான் இருக்கேன், பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன். மாலை மனசில் போஸ்ட் பார்க்குறேன், எடப்பாடி பழனிசாமியை சிஎம் அப்படின்ட்டு. புரியுதா உங்களுக்கு? அவரே எதிர்பார்க்கலையே முதல் நாள் நைட்டு வரைக்கும். அப்போ ரெண்டுமே உச்சமாக இருந்துச்சு, உச்ச பதவியை கொடுத்துச்சு. அதே நேரத்தில் சுக்கிரனும் சனியும் நீசமாகவோ அஸ்தமனமாகவோ இருந்து விட்டால் விசேஷமாக கெடுக்கும். இதை நான் யூடியூப்பில் சின்ன வீடியோ போட்டேன். சேலத்துலேருந்து ஒரு அம்மையார் ஃபோன் பண்ணி 1/4 மணி நேரம் அழுகுறாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு, ஒருவேளை நம்ம வீடியோ பார்த்துட்டு அழுகுறாங்களோ, ஏன்னா நம்ம வீடியோ பார்த்தா சிரிக்க முடியாது, அழுகு தானே செய்யணும் அப்படின்ட்டு. என்ன பண்ணேன், ஐயா அந்த சனி திசை சுக்கிர புத்தி, சுக்கிர திசை சனி புத்தியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அப்படியே எங்கள் குடும்பத்தில் நடந்துருச்சுங்க. எங்கள் வீட்டில் 20 வேலைக்காரங்க இருந்தாங்கய்யா, இன்றைக்கி கேட்டு வாசலை பூட்ட ஒருத்தர் இல்லையான்ட்டு. 20 வேலைக்காரங்கன்னா அவன் எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னு பாருங்கள். நீ ஒரு வேலைக்காரனை வைக்கிறதுக்கே முடியலைங்க. நம்ம இல்லாத நேரத்தில் பீரோலாம் திறந்து பார்க்குறேன், ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் வேலைக்காரங்களை வச்சு மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா அந்த 20 பேர்த்தை மெயின்டைன் பண்ணால் ஒரு மேனேஜர் மாதிரி ஒருத்தனை போடணும். அப்போ அந்த 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 வார்த்தையில் அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னு தெரியும், எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருந்திருப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா சனி திசை சுக்கிர புத்தி, சுக்கிர திசை சனி புத்தியில் நீங்கள் ரொம்ப கவனமாக பதில் சொல்லணும். அந்த அந்த பாவகத்தில் பாதிப்போ நீச்சமோ அடைந்திருந்தால் அவன் உயரத்திலிருந்து கீழே விழப்போகிறான் என்று அர்த்தம். இந்த 2 கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருந்தால் கீழே இருந்து உயரத்திற்கு செல்லப் போகிறான் என்று அர்த்தம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இந்த என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். வக்கரத்தை பற்றி ஒரு சில வார்த்தை. வக்கரம் பெற்ற கிரகத்தை பார்த்தாலே கொடூர பார்வையாக நம்ம பார்க்குறோம். அழகா மூலன் உள்ள விளக்கம் இருக்குது. பகை வீட்டில் ஒரு கிரகம் வக்கரம் பெற்றால் ஆட்சி வலிவை அடையும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆட்சி பெற்ற ஒரு இடத்தில் ஒரு கிரகம் வக்கரம் அடைந்தால் மூலத்திரிகோணம் அடையும். ஏன்னா ஆட்சிக்கு அடுத்த நிலைமை என்னங்க, மூலத்திரிகோணம் பவர் அடையும். மூலத்திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வக்கரம் அடைந்தால் உச்ச பலனை தரும். உச்சம் பெற்ற ஒரு கிரகம் வக்கரமானால் நீச பலனை தரும். இது எல்லாத்துக்கும் தெரியும். உச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் அடைந்தால் நீச்ச பலனை தரும், நீச்சம் பெற்ற ஒரு கிரகம் வக்கரம் அடைந்தால் உச்ச பலனை தரும் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே மூல நூலில் ஏகப்பட்ட குறிப்பு இருக்குது. அதெல்லாம் நம்மால் படிக்கிறாம இந்த 2 மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரமான உச்சமாகும், உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமான ஆட்சியாகும். இப்போ மீதியில் என்ன ஆகும்? இன்னமும் நான் பெரிய பெரிய ஜோதிடர் கூட இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்க. பராசர ஹோராவில் இந்த தெளிவாக ஒரு பக்கம் இருக்குது செய்தி. அப்போ ஆட்சி பெற்ற பகை வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் வக்கரம் பெற்றால் உச்சருது. வக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வை கொடூரமானது என்று சொல்லிட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. வக்கரம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வை கொடூரமானது. நீச்சம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வை அதை விட கொடூரமானது. சனி பார்த்தா போச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. மகர லக்கணத்துக்கு கும்ப லக்கணத்துக்கு சனி பார்த்தா சனி அள்ளி கொடுத்துவிடும். ஏன்னா அவர் லக்கணாதிபதி. பொதுவாக சொல்கிறதுங்க, இயற்கை சுவர்கள், இயற்கை பாவர்கள், இயற்கை சுவர்கள், இயற்கை பாவர்களை தூக்கி அப்படி ஓரமாக வச்சுருங்க. உங்கள் மூளையிலேருந்து டெலீட் பண்ணிடுங்க தயவு செய்து. லக்கண சுவர்களைத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குரு பார்த்தா கோடி நன்மை, குரு பார்த்தா கோடி நன்மை. எங்கள் சிம்ம லக்கணத்துக்காக குரு பார்க்க சொல்லுங்க பாப்பா. போர்த்தலிட்டு போயிடும், அட்டமாதிபதியாக வருவார். பார்த்துட்டேன், இந்த ஒரு இடத்துல சொல்லுவாங்க பார்த்துட்டேன் அது மாதிரி குரு பார்த்துட்டாருன்னா சோழி முடிஞ்சிடும். நம்ம பொதுவான கருத்து சனி பார்த்தால் போயிடும். யார் லாபாதிபதியாக சனி வந்து, லக்கணாதிபதியாக சனியை வந்து, பஞ்சமத்தோன் 5க்குரியவனாக சனி வந்து, 9க்குரிய பஞ்சமாதிபதியாக வந்து சனி வந்து பார்த்தா அந்த இடம் புனிதமாகும், அந்த இடம் விருத்தியாகும். அது 5ஆம் இடத்தின் அதிபதியாக சனி வந்து தனியாக இருந்து குரு பார்த்தா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் காசு. பஞ்சமத்தோன் பண்புரு ஸ்தானத்தில் தனித்து நிற்க மால் சுங்கன் வேந்தன் நோக்க கெஜத்தை ஆளும் மன்னவனாம். இந்த நாட்டை ஆள போறாண்டாவே அப்படின்னு அர்த்தமா. 5க்குரியவன் தனியாக இருக்கணும், யார் கூடவும் சேரக்கூடாது. அப்படி தனியாக இருந்து பண்புரு ஸ்தானத்தில் அப்படின்னா என்னங்க, கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும்.
இருந்து சுவர்கள் யார் சொல்கிறாங்க பாருங்க, வேந்தன், வேந்தன்னா குரு, சுங்கன் சுக்கிரன், மால் புதை, இந்த 3 பேத்துல ஒருத்தன் பார்த்தா கெஜத்தையாலும் ஐஸ்வர்யத்தை பெற்று வாழ்வாண்டா அப்படின்ட்டான். அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த வருஷம் தம்பி நீ உயரத்துக்கு போக எழுதி வச்சுக்கடானா அவன் சாகுற வரைக்கும் நம்மளை தாங்க சொல்லி பார்க்க வருவான். அவனே 100 பேர்த்து அனுப்பி வைப்பாங்க, 100 பேர்த்து நமக்கு அனுப்பி வைப்பான். ஒரு ஜோதிடருடைய கான்ஃபிடென்ட் தான் அவருடைய வளர்ச்சி. இவருடைய கான்ஃபிடென்ட் மூல நூலில் இருக்கக்கூடிய செய்திகளை படிக்க வேண்டும் என்று சொல்லி அதிக நேரம் பேசுவது சிறப்பில்லை, சுருக்கம் கூறுகிறேன் வணக்கம் என்று சொல்லி இந்த எனக்கு வாய்ப்பு அளித்த அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏன்னா நான் ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷமே எந்த ஒரு குறையும் சொல்லலை, எப்போ வர்றீங்க வாங்க, மாதம் நடக்கும் அப்படின்ட்டு அழகாக இன்விடேஷன்லாம் போட்டு எனக்கு அனுப்பி வச்சார். அதை ஒரு 1000 பேத்துக்கு நான் அனுப்பி வச்சேன், ஒருத்தையும் கூட வரல. ஒருவேளை அனுப்பாததுனால தான் வரல போல, இல்லாட்டி எதார்த்தமாக வந்துருப்பாங்க நமக்கு தெரிஞ்சவங்க. இங்கேயும் வந்துட்டியா அப்படின்ட்டு அவங்க வரவிட்டு சேலத்துக்கு போயிடுவாங்க, சேலத்துலேருந்து ஈரோடு போயிடுறது. அதனால் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அந்த வாய்ப்பை நான் நல்லா பயன்படுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான முறையில் அவருக்கே உண்டான, மதுரைக்கே உண்டான அந்த அற்புதமான மொழியில், ஒரு அழகான மொழியில் தன்னுடைய கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்து கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. மூல நூட்களில் ஐயா சொன்ன மாதிரி எனக்கு மூல நூட்களில் ரொம்ப இது உண்டு, மூல நூட்களில் படிக்கணும். மூல நூட்களை ஐயா சொன்ன உத்தரகாலாமிர்தம் காளிதாசரில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த ஒரு புக்கை மனப்பாடம் பண்ணாலே மிகப்பெரிய ஜோசியராயெல்லாம் அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாரும் படிங்க. ஐயா அவர்களுக்கு நன்றி.